ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நற்செய்தியோடு உன் சாயிநாதர் வந்திருக்கிறேன். இதுவரை காணாத மகிழ்வை இனி உன் வாழ்வில் நீ பெறப்போகிறாய். இல்லையே, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வெளியில் இருப்பதாக நீ தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய். அது உன் மனதில்தான் இருக்கிறது. நீ மற்றவற்றை எப்படி பார்க்கிறாய் என்பதில்தான் உன்னுடைய மகிழ்ச்சி அடங்கியிருக்கிறது. அது உன் மனதை பொறுத்தது. அதை வெளியில் போய் எங்கும் தேடாதே. நேற்று நடந்தவற்றை, நேற்று முடிந்தவற்றை உன்னால் மாற்றவே முடியாது. என்ன நடந்தாலும் நாளை நடப்பதை உன்னால் தடுக்கவும் முடியாது. இன்றைய பொழுதில் இக்கணத்தில் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள். அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தீர்வாகவே இருக்கும். இந்த மாத துவக்கத்தில் நம் வாழ்வு பிரகாசமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த மாதத்தை துவங்கினாயல்லவா? அதே நம்பிக்கையோடு இரு. அதே நல்ல எண்ணங்களோடு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் மிக மகிழ்ச்சியாகவே இருக்கும். உன் மனதை நிம்மதியாக வைத்து கொண்டால் உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கையும் மிக நல்லதாகவே இருக்கும், நிம்மதியாகவே இருக்கும். உன்னை யாராவது புகழ்ந்தால் உடனே மகிழ்ச்சியின் எல்லைக்கே போய்விடாதே. உன்னை யாரும் புகழும் பொழுது மகிழ்ச்சி அடையாதே. அதே போல உன்னை மற்றவர்கள் இகழ்ந்து பேசும் பொழுது கவலையும் கொள்ளாதே. புகழையும் இகழ்ச்சியையும் சமமாக கருதுபவரே மன அமைதியுடன் வாழ முடியும், மன நிம்மதியோடு வாழ முடியும், மகிழ்ச்சியாகவே வாழ முடியும். எது வந்தாலும் அனைத்தையும் சமமாக எண்ணிக்கொண்டு உன் வாழ்க்கை பயணத்தில் உன் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. நீ தடுக்கி விழுந்தால் கூட உன்னை தூக்கிவிட எல்லா பக்கங்களிலிருந்தும் உன் சாயிதேவா உன்னை அரவணைத்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. எனவே மன அமைதியோடு இரு, நிம்மதியோடு இரு. உன் வாழ்வு மிக பிரகாசமாகவே இருக்கும். உனக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது நீ போகும் இடங்களை, நீ சென்று வரும் இடங்களை பொறுத்து அமைவது இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள். அங்கு சென்றால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், இந்த இடத்திற்கு சென்றால் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பேன், அந்த இடத்திற்கு சென்றால் என் மனம் அமைதியாக இருக்கும் என்றெல்லாம் தவறாக எண்ணிக்கொள்ளாதே. உன் மனம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். என்ன சூழ்நிலை இருந்தாலும், எந்த ஒரு இடமாக இருந்தாலும், என்ன ஒரு சூழ்நிலையில் நீ சிக்கி தவித்து கொண்டிருந்தாலும் உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். எது நடந்தாலும் ஒரே தடியாக கவலைப்படுவதோ, ஒரே தடியாக சந்தோஷப்படுவதோ வேண்டாம். உன்னோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தும் உன்னுடைய மகிழ்ச்சி அமையத்தான் செய்கிறது. எனவே நீ பயணிக்கும் பொழுது உன்னருகில் வரும் ஒவ்வொரு மனிதரையும் மாற்றி எண்ணிவிடாதே, தவறாக எண்ணிவிடாதே, எண்ணி புறக்கணித்துவிட்டு செல்லாதே. ஏனென்றால் அவர்களால் கூட, நீ புறக்கணித்தவர்களால் கூட உன் வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சி இருக்கும் அல்லவா? பின் ஏன் அவர்களை உதறி செல்கிறாய்? அனைவரும் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் உன்னோடு பயணிக்கிறார்கள் என்பதை நம்பிக்கையோடு நம்பு. காரணமே இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. நடப்பது அனைத்திற்குமே ஒரு காரணம் இருக்கிறது. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் நிறைந்து இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை விட, அந்த இடத்தில் இருந்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நினைப்பதை விட, நீ இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் உண்டாக்கு. உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு நிறைவு இருக்கும். உன் மனதில் எப்பொழுதுமே ஒரு நிம்மதி நிறைந்தே இருக்கும். உன் மகிழ்ச்சியை போய் மற்றவர்களிடம் தேடாதே. அது உனக்கு தனிமையை மட்டுமே தரும். உன் மகிழ்ச்சியை உனக்குள் தேடு. அது உனக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியை தரும். இதோ இந்த மாத துவக்கத்தில் உனக்கான மகிழ்ச்சியை உனக்குள்ளே தேடு. இந்த மாதம் முழுவதும் நீ மகிழ்ச்சியோடு இருப்பாய், நிறைவோடு வாழ்வாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. உயிர் இருக்கும் வரை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என்பதுதான்
மிக மிக முக்கியம். அதிலும் மிக முக்கியமானது மனது நிம்மதியாக இருக்க வேண்டும். மனம் நிம்மதியாக இருந்தாலே அனைத்தும் ஒவ்வொன்றாக வந்துவிடும் நம் வாழ்க்கையில். இந்த மாத துவக்கத்தில் நான் கூறும் நற்செய்திகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். இதுவரை நீ சந்திக்காத சந்தோஷத்தை உன் வாழ்வில் பெறப்போகிறாய். இதுவரை காணாத மகிழ்ச்சியை இனி உன் வாழ்க்கையில் இந்த மாத துவக்கத்திலிருந்து நீ பெறப்போகிறாய். நீ இது நாள் வரை நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா, நம் வாழ்க்கையில் இதெல்லாம் நிகழுமா என்று காத்திருந்த அத்தனை நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையில் இனி அடியெடுத்து வைக்கப் போகிறது. உன் முகத்தில் ஆனந்தம் பெருக்கெடுத்து ஓடப்போகிறது. என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகளும் சோதனைகளும் இது நாள் வரை நிகழ்ந்தது என்ற வார்த்தையை மட்டும் மீண்டும் சொல்லாதே என் பிள்ளையே. எனக்கு தெரிந்தவரை உனக்கு தேவையான மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அற்புதம் அனைத்தையும் நான் கொடுத்திருக்கிறேன். இனியும் கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். இப்பொழுதும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் உன் மனம் ஏன் அதை ஏற்காமல் என் வாழ்க்கையில் மட்டும் சோகங்களும் விரக்திகளும் போராட்டங்களும் நிறைந்து இருக்கிறது என்று ஏன் உன் மனது எண்ணுகிறது என்றுதான் எனக்கு புரியவே இல்லை. அப்படியென்றால் உன் சாயிநாதரை நீ முழுமையாக இன்னும் முழு மனதோடு நம்பவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். உன் சாயிநாதரை முழுவதுமாக நம்பு. உன்னுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் என் காலடியில் வந்து சமர்ப்பித்துவிடு. உனக்கு தேவையான அனைத்தையும் வழங்கவே உன் சாயிநாதர் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். இனிவரும் நாட்களில் உனக்கு தேவையானது, நீ ஆசைப்படுவது, நீ விருப்பப்படுவது அனைத்தையும் உனக்கு உன்னிடம் கொண்டு வந்து கொடுக்கவே உன் சாயப்பா இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் சகித்துக்கொள். உனக்கான சந்தோஷம் உன்னை நெருங்கும் வரை சகித்து கொண்டு போய்விடு. நிச்சயமாக உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழும். மாறிக்கொண்டுதான் இருக்கும் அனைத்துமே. துன்பம் மட்டும் உன்னிடம் நிரந்தரமாக இருந்து விடாது. இன்பமும் உன்னிடம் நிலையாக இருக்கவும் முடியாது. மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எனவே என் பிள்ளையே, இந்த மாத துவக்கத்தில் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த நல்ல செய்தியை, இனிப்பான செய்தியை, மங்களகரமான செய்தியை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் இனி வரப்போகும் எல்லா நாட்களும் சந்தோஷ நாட்களாகவே இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் தான் இருக்கிறேனே. உன் வாழ்விற்காக உன் சாயப்பா உனக்காகவே அளிக்கும் சத்திய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் உன் செவிகள் வந்து சேரும் நேரம் உனக்கான மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அதிசயம் எல்லாமே உனக்கு ஆரம்பமாகும். எல்லாம் நல்லதாகவே விழுகிறது, நல்லதாகவே நடப்பது போல எண்ணுகிறது. ஆனால் எல்லாமுமே கைவிட்டு போய்விடுமோ என்ற எண்ணத்தை முதலில் விட்டுவிடு. சற்று பொறுமையாக இரு. உனக்கானது என்று எழுதப்பட்டது, உனக்கானது என்று தீர்மானிக்கப்பட்டது உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். ஏனென்றால் அதில் உன் பெயர்தான் எழுதப்பட்டிருக்கும். அது வேறு யாரையும் சென்று அடைய சாத்தியமே இல்லை. ஏனென்றால் அதை எழுதியவன் அந்த இறைவனாக இருக்கும் பொழுது எதுவுமே மாறிவிடாது. இறைவன் எழுதியதை மாற்றும் சக்தி இது நாள் வரை எந்த மானிடனும் பெறவே இல்லை. சோதனைகளை கொடுத்த இறைவனுக்கு அதற்கான தீர்வையும் அதற்கேற்றான வெற்றியையும் கொடுப்பதற்கு ஒரு நொடி போதாதா? எனவே எப்பொழுதும் தெளிவான மனநிலையோடு இரு. கஷ்டங்கள் வருகிறது என்றால் இன்பங்கள் சூழப்போகிறது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு திடமாக இரு. உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடாமல் இரு. எந்த நேரத்திலும் கவனமாக இரு. எப்பொழுது வேண்டுமானாலும், எந்த நொடி வேண்டுமானாலும் உனக்கான வெற்றியை, உனக்கான சந்தோஷத்தை உன் கண்முன் நான் காண்பிப்பேன். நம் வாழ்க்கையில் வேகமாக முன்னேற்றம் இல்லவே இல்லையே என்று வருத்தமே படாதே. பின்னோக்கி செல்லாமல் முன்னேறிக்கொண்டே இருக்கிறோமே என்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்.
வேகமாக முன்னேறும் காலம் மிக அருகில் வந்து கொண்டே இருக்கிறது. இது உனக்கான நாள்தான். இந்த நாளிலிருந்து உன் வெற்றிகள் ஆரம்பமாகும். எப்பொழுதுமே மனதில் உயர்ந்த நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் சந்தோஷமாகவே அமையும். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாயல்லவா? அப்படியென்றால் உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே சூழப் போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நிரந்தரமாக இருக்கப் போகிறது என்பதுதான் நிச்சயமான உண்மை. நான் உன்னுடன் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு கூடிய விரைவில் வந்துவிடும். நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. நான் உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது உன் மனதில்தான் ஏன் இத்தனை பயமும் போராட்டமும்? வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானதுதான். ஆனால் அதைவிட மிக மிக வலிமையானது நீ வாழும் வாழ்க்கை என்பதை தீர்க்கமாக நம்பு. ஆசையில்லாத முயற்சியால் பயனே இல்லை. முயற்சியில்லாத ஆசையால் பயனும் இல்லை. எனவே முயன்று கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பொறுமையாக இரு, பொறுமையாக இரு என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேனே. எதற்காக தெரியுமா பிள்ளையே? எதற்குமே பயப்படாதே. அது மண்ணில் விழுந்த விதையின் குணம். அந்த குணம்தான் உன்னில் இருக்கிறது. அதனால்தான் எந்த சூழ்நிலையிலும் நீ பொறுமையை கடைப்பிடித்து கொண்டே இருக்கிறாய். அதற்காக நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொறுமை, விட்டு கொடுத்தல் இரண்டும் மிக மிக முக்கியம் மனித வாழ்க்கையில். ஆனால் இவை இரண்டும் எல்லைகள் உண்டு. ஆனால் அன்புக்கு மட்டுமே என்றுமே எப்பொழுதுமே எல்லையே இல்லை. எனவே மற்றவர்கள் மீது அன்பு செலுத்து. உனக்கான மகிழ்ச்சி, அன்பு எல்லாமே உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. உன்னுடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீ குறைத்து கொள்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன நிம்மதி உனக்கு கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, உன் வேண்டுதலுக்கு உன் அப்பா செவிசாய்த்து விட்டேன். உன் கடினமான காத்திருப்புக்கு நீ விரும்பிய பரிசு இதோ மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் என் கைகளிலிருந்து. குழந்தையே, நீ சக மனிதர்களிடம் எப்பொழுதுமே அன்பாக பழகு. அவர்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது ஆறுதல் அளிக்கக்கூடிய விதத்தில் பழகு. காலத்தோடு ஒன்றி பழகு. உன்னால் யாருக்கும் சிரமம் ஏற்படாதவாறு பழகு. அதேபோல் உன்னுடைய வார்த்தையில் எப்பொழுதுமே அமைதி இருக்க வேண்டும். குழந்தையே, அனைத்துமே நானாக நீ எண்ணிக்கொண்டிருக்கையில் சதா சர்வகாலமும் சாயி 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 என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உன்னை விட்டு போக எனக்கு எப்படி மனம் வரும் குழந்தையே? நீ உன்னுடைய பிரார்த்தனையை என்னிடம் வைக்கும் பொழுது உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் இருக்க எனக்கு எப்படி மனம் வரும்? என் பிரியமான குழந்தையை என்னிடம் அன்பாக கேட்கும் பொழுது அதை முகம் மலரும் அளவிற்கு செய்து கொடுப்பதுதானே ஒரு தந்தையின் கடமை. உன்னுடைய வேண்டுதல் எனக்கு செவி சாய்த்து விட்டது, எனக்கு கேட்டு விட்டது. அந்த வேண்டுதலை நிறைவேற்றவே உன் சாயப்பா ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். வா குழந்தையே, வந்து வேண்டிய வரத்தை என் கைகளிலிருந்து மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சுகமாக மாறப்போகிறது. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தும் உனக்கு நிறைவேறப் போகிறது. உனக்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன் உன் வருகைக்காக. உன் சாயப்பாவை நம்பி ஏமாந்தவர்கள் என்ற பேச்சிற்கே இடம் கிடையவே கிடையாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் வீணாக்கினதே இல்லை அவர்கள் நம்பிக்கையை. இன்பமோ துன்பமோ எதுவானாலும் வந்த வழி எதுவோ அந்த வழியே திரும்பிதானே ஆக வேண்டும்.
நிரந்தரமாக ஒரே இடத்தில் இருந்துவிட எதுவானாலும் முடியவே முடியாது. வந்த வழி சென்றுத்தான் தீர வேண்டும். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாகவே அதற்கு நீ பதில் சொல்ல பழகிக்கொள். நீ நேர்மறையாக இருந்தால், உன் எண்ணமும் செயலும் நேர்மறையாகவே இருந்தால், எதிர்மறை எண்ணமும் செயலும் உன்னை நெருங்கவும் முடியாது, உன்னை அண்டவும் நான் விட்டுவிட மாட்டேன். நான் உனக்கு துணையாக பக்க பலமாக உன்னுள்ளேயே இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீ படும் துன்பத்தையும் வேதனையும் நான் அறிய மாட்டேனா? உன்னை சுற்றி இருக்கும் அந்த இறைவன் சர்வ வல்லமை பெற்ற இறைவனே. நீ கேட்பது பிரார்த்தனையாக வைப்பதை குறைந்த பட்சமாவது உனக்கு வழங்க முடியும், உனக்கு கொடுக்கவும் முடியும். திறக்கவே முடியாத கதவுகளை கூட அந்த இறைவனால் திறந்து காட்ட முடியும் என்ற பட்டியல் நீண்டு கொண்டேதான் இருக்கும். என் அன்பு குழந்தா, மற்றவர்களை பற்றி அதிகமாக நீ தெரிந்து கொள்ளவும் வேண்டாம். உன்னை பற்றி மற்றவர்களிடம் அகிதமாக பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். உன்னுடைய சிக்கலெல்லாம் வெகு சீக்கிரத்தில் பறந்துவிடக்கூடும். நீ கஷ்டப்பட்டு வேதனையோடு வாழ்ந்த அந்த நாட்களெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. வந்தேதான் தீர வேண்டும். நீ நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும், வாழ்ந்தேதான் தீர வேண்டும். அது நாள் வரை உனக்கு வழிகள் இருக்கத்தான் செய்யும். அதைதான் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். உண்மையாகவும் நம்பிக்கையோடும் அந்த வழிகளோடு போராடினால்தான் நீ அதிலிருந்து மீள முடியும், மீண்டு வர முடியும், நல்வாழ்வை வாழ முடியும். யாருமே எனக்கு துணையாக இல்லை, தோள் கொடுப்பார் எவருமே இல்லை என்று நீ புலம்பாதே. சற்று திரும்பிப்பார். உன்னருகில் நான் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்குவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. நிம்மதி என்ற என்னுடைய அன்பையும் அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெறுவதற்கு என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு கொடுத்தே தீருவேன். நீ கொடுத்த மரியாதையும் நீ செய்த தானமும் மற்றவர்களுக்கு நீ செய்த துரோகமும் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக உன்னிடம் திரும்பி வந்தே தீரும். அப்படி இருக்கும் பொழுது நீ பொதுவாக செய்வதை விட சிறப்பாக செய்துவிட்டு போகலாமே. உன்னை விழ வைக்கவும் உன் கண்களில் கண்ணீரை விழ வைக்கவும் உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் கூட உன்னை தடுத்து நிறுத்தி மேல் நிறுத்தி உன்னை வாழ வைக்க உன் சாயப்பா, உன்னுடைய தகப்பன் நான் உன்னோடு இருக்கும்போது தேவையில்லாத பயம் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லைதானே? அளவற்ற கஷ்டத்தை அனுபவிக்கிறேனே என்று கவலைப்படாதே. அளவற்ற சந்தோஷத்தம் உனக்காக காத்திருக்கிறது. அதனால்தான் அளவற்ற கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இப்பொழுது என்பதை தெளிவாக புரிந்து கொள். எப்பொழுதுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன். ஒருவரின் குறையை தனிமையாக அவரிடம் போய் சொல். அதே போல ஒருவரின் பெருமையை கூட்டத்திடம் போய் சொல்லிப்பார். சில பேரிடம் சில விஷயத்தை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட அவர்களை புரிய வைத்து கஷ்டப்படுவதை விட அவற்றை விட்டு சிரித்துவிட்டு விலகி செல்வதுதான் மிக மிக நல்லது. பெருந்தன்மை என்பது உன்னால் முடிந்ததை விட அதிகமாக மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான். அதே போல பெருமை என்பது என்ன தெரியுமா? உனக்கு தேவையானதை விட குறைவாக எடுத்துக்கொள்வதுதான் பெருமையே அடங்கியிருக்கிறது. உனக்காக நான் இருக்கிறேன் குழந்தையே. நல்ல நேரத்தை உனக்காக நான் உருவாக்குவேன். எதற்குமே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கான நல்ல நிகழ்வு, உனக்கான நல்ல செய்தியை கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது சந்தோஷமாகவே உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். நான் சொன்னபடியே, நான் உனக்கு வாக்களித்தபடியே நற்செய்தியோடு தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அதனால்தான் என் முகமும் சந்தோஷமாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உன் முகமும் ஆனந்தத்தில் துள்ளி குதித்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன்.
உன் மனதில் உள்ளதை உள்ளபடி சொல்ல என்னால் மட்டுமே முடியும். ஏனென்றால் உன் மனதில்தான் நான் வசித்துக் கொண்டிருக்கிறேன். மிகவும் விசேஷமான, சந்தோஷமான, ஆனந்தகரமான செய்தி உன்னை தேடி வரும் நேரமும் காலமும் கூடி வந்திருக்கிறது. சந்தோஷமாக கேள், நிம்மதியாக இரு, ஆனந்தமாக இரு, மகிழ்வோடு இரு. சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு, அனைத்தும் உன் வசமாகும். நான் இருக்கிறேன் குழந்தையே உன்னோடு. கெட்ட எண்ணம் உடையவர்கள் என்றும், சில பேர் உன்னை அன்பானவர் என்றும், சில பேர் உன்னை போல் ஒருவர் எவருமே இருக்க முடியாது என்றும் கூறிக்கொண்டுதான் இருப்பார்கள். யார் என்ன கூறினாலும் நீ உன்னுடைய உழைப்பில் நேர்மையாகவும் எப்பொழுதும் நம்பிக்கை மிகுந்தவனாகவும் இரு. உன் நம்பிக்கையே உன் வாழ்க்கையை காப்பாற்றும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. என் அன்பு குழந்தையே, எல்லோர் வாழ்க்கைக்கும் அவசியம் தேவையான ஆற்றல் நம்பிக்கைதான். உயிரில்லாத உடலுக்கு மதிப்பு குறைவது போல நம்பிக்கையில்லாத மனிதனுக்கும் மதிப்பு குறையவே செய்யும். பலரது வாழ்க்கையை மாற்றும் வலிமை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே.